இந்த வீடியோ ஸ்பான்சர் பண்ணுறது எஜுகெஸ்ட் தாங்க. இது ஒரு லேர்னிங் பிளாட்ஃபார்ம். இந்த லேர்னிங் பிளாட்ஃபார்மில் ஸ்டாக் மார்க்கெட்டிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஐடி சம்மந்தமான கோர்ஸுகள் எல்லாமே மிக கம்மியான விலையில் ஈஸியாக புரியும்படி சொல்லி கொடுக்குறாங்க. இந்த எஜுகெஸ்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. ஒரு முறை ஒரு யங் லேடி ஏர்போர்ட்டில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஃப்ளைட்டுக்கு ரொம்ப நேரம் இருந்துச்சு. அதனால் அந்த ஏர்போர்ட்டில் இருக்கிற ஒரு புக் ஷாப்புக்கு போயிட்டு ஒரு புக் வாங்கிட்டு வராங்க. அந்த புக் வாங்கிட்டு வரும்போது கூடவே ஒரு பிஸ்கட் பாக்கெட்டும் வாங்கிட்டு வராங்க. வாங்கிட்டு வந்து அந்த ஏர்போர்ட்டில் இருக்கிற ஒரு பெஞ்சில் உட்காந்துக்கிட்டு அந்த புத்தகத்தை ரொம்ப சுவாரஸ்யமாக படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி படிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த பிஸ்கட் பாக்கெட்டை ஓப்பன் பண்ணி ஒவ்வொரு பிஸ்கட்டாக எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்க அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு ஆளுமே அந்த பிஸ்கட் பாக்கெட்டில் ஒரு பிஸ்கட்டாக எடுத்துக்கிட்டு இருக்காரு. இது வந்து இவங்களுக்கு என்ன நம்மளுடைய பிஸ்கட் பாக்கெட்லேருந்து வேறு ஒருத்தர் எடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆகுது. இனிஷியலாக வந்து இவங்க எதுவுமே கண்டுக்கல, இக்னோர் பண்ணிடுறாங்க. கொஞ்சம் நேரம் இவங்களும் புக்கை வந்து சுவாரஸ்யம் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முறை இவங்க பிஸ்கட் எடுக்கும்போதும் பக்கத்தில் இருக்கிற அந்த மனிதருமே அந்த பேக்கெட்லேருந்து ஒவ்வொரு பிஸ்கட்டாக எடுத்துக்கிட்டு இருக்காரு. இவங்களுக்கு ரொம்ப கோபமாக வந்துடுது. நான் வாங்கிட்டு வந்த பிஸ்கட் பேக்கெட்லேருந்து இவங்க எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நான் மட்டும் இப்போ நல்ல மூடில் இல்லாமல் இருந்ததுன்னா இவங்க கண்டிப்பாக அடிச்சிருப்பேன், அந்தளவுக்கு கோபமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசுக்குள்ளே சொல்லிக்கிறாங்க. இருந்தாலுமே இந்த ஏர்போர்ட்டுக்குள்ளார நாம் தேவையில்லாமல் ஒரு பிரச்சனையை உண்டு பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக அவங்க புக் படிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்படியே ஒரு சில நிமிடங்கள் அப்படியே ஓடுது. கொஞ்சமாக அந்த பிஸ்கட் பாக்கெட் ஃபுல்லாகவே காலியாகிடுச்சு. கிட்டத்தட்ட பாதி அளவுக்கு பிஸ்கட் பாக்கெட் அந்த மனிதரே சாப்பிட்றாரு. இப்போ கடைசியாக ஒரே ஒரு பிஸ்கட் மட்டும் அந்த பேக்கெட்டில் மீதமாக இருக்குது. இப்போ அந்த இளம் பெண் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, என்ன தான் அவர் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவருமே வந்து ஒரு முகத்தில் ஒரு சின்ன சிரிப்போட அந்த பிஸ்கட்டை எடுக்கிறாரு. எடுத்துட்டு அதை ரெண்டாக உடச்சி பாதி பிஸ்கட்டை இவங்க கையில் கொடுக்குறாரு. உடனே இவங்களுக்கு ரொம்ப கடுப்பாயிடுது. என்னடா ஏன் பிஸ்கட்டை எடுத்து எனக்கே தானம் பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கோபம் வந்துடுது இவங்களுக்கு. கரெக்டாக அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா இவங்களுடைய ஃப்ளைட்டுமே அரைவ் ஆகிடுது. அவங்க டிபார்ச்சருக்காக கூப்பிட்றாங்க. உடனே இவங்க கிளம்பி அவங்க திரும்பி கூட பார்க்கல, அந்த பிஸ்கட் திருடனை வந்து திரும்பி கூட பார்க்கல. இவங்க பாட்டுக்கு அவங்க பேக் எடுத்துக்கிட்டு வேகமாக போயிட்டு இந்த ஃப்ளைட்டில் ஏறிடுறாங்க. அவங்க ஃப்ளைட்டில் ஏறி உட்காந்ததுக்கப்புறமா அந்த புத்தகத்தை மூடி அவங்க பையில் வைக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க பையை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ரொம்ப பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. என்னென்னா இவங்க வாங்கிட்டு வந்த பிஸ்கட் பாக்கெட்டு அவங்களுடைய பையிலே இருக்குது. அதாவது இவங்க பிஸ்கட் பாக்கெட் வாங்கிட்டு அவங்க பையிலே வச்சுருந்துருக்காங்க. அவங்க பிஸ்கட் பாக்கெட்டை ஓப்பன் கூட பண்ணவே இல்லை. அப்போ இவங்களுக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சி. அது இல்லாமல் ரொம்ப மன வருத்தத்துக்கு ஆளாகிறாங்க. ஏன்னா இவங்க தான் வந்து அவரோட பிஸ்கட் பாக்கெட்லேருந்து ஒவ்வொரு பிஸ்கட்டாக எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க. ஆனால் அந்த மனிதருமே இவங்க மேலே எந்த ஒரு குறையும் சொல்லாமல் ரொம்ப அமைதியாக இருந்திருக்காரு. அவருமே வந்து அவரோட ஃபுட்டை வந்து இவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் இது தெரியாமல் இவங்க வந்து அந்த மனிதர் தான் இவங்ககிட்டேருந்து திருடி சாப்பிட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தவறான ஒரு அனுமானத்துக்கு போயிடுறாங்க. இப்போ இவங்க நினச்சாலுமே அந்த மனிதர்கிட்ட போயிட்டு அவங்க ஒரு அப்பாலஜிஸோ சாரியோ சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க ஃப்ளைட் கிளம்பிடுச்சு. இது போல் தாங்க நம்ம வாழ்க்கையிலுமே பல இடங்களில் நம்ம ஒரு சிலரை பார்த்த உடனே அவங்க மேலே ஒரு ப்ரீ ஜட்ஜ்மெண்ட்டை வந்து நம்ம மனசுக்குள்ளே உருவாக்கிடுவோம். அவங்க மேலே ஒரு தவறான ஒரு அபிப்பிராயமாக இருக்கட்டும், இல்லை ஏதோ ஒரு விஷயமாக இருக்கட்டும், அவங்கள பற்றின முழு விஷயம் தெரியாமலே மேலோட்டமாக தெரிகிற விஷயத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு அவங்க இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனுமானத்துக்கு வந்துடுவோம். பல இடங்களில் நம்மளுக்கு வந்து ஒரு தவறான புரிதலை மட்டுமே உண்டு பண்ணோம். அதனால் இதுக்கப்புறம் நீங்கள் யாரையுமே அவங்கள பற்றி முழுசாக தெரியாமல் அவங்கள பற்றின ஒரு ப்ரீ ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வராதிங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் யாரையுமே தப்பாக நினைக்காதீங்க.